வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் அட்ரஸை வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட் பண்ணுறது அப்படின்னா, இது நார்மலாக வெளியே பண்ணுறாங்கல்ல அந்த அப்டேட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட மனைவிக்கோ இல்லை என்னோட அம்மாவுக்கோ என்னோட ஆதார் கார்டை மட்டும் வச்சு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் அந்த வீட்டிலேருந்து இன்னொன்று ஒரு வீட்டுக்கு மாறுறப்ப நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றத மட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் வந்து யார் பேரில் இந்த வீடை வந்து ரெண்ட் பண்ணுறோமோ அந்த பேரில் நம்ம வந்து போட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரில் நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கோ இல்லை என் மனைவிக்கோ இல்லை என் குழந்தைகளுக்கோ வந்து அந்த அட்ரஸ் வந்து மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட பேரில் இருக்கிற ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு என்னோட கேஸ் பில்லையோ இல்லை என்னோட ஆதார்லேயோ என்னால் ஈஸியாக மாற்ற முடியும். ஆனால் எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் இருக்கிற எங்கள் அம்மாவுக்கோ இல்லை என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ எப்படி மாற்றுறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதாரோட வெப்சைட்டுக்கு வந்து போங்க. இந்த ஆதாரோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆதார் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் இந்த ஆதாரில் போய் ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. இப்போ இதுலேயும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த மை ஆதார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த சைட்டு வந்ததுக்கப்புறம் லாகின் கொடுங்க. இந்த லாகினில் வந்து யாரோட நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எங்கள் அம்மாவோட ஆதார் கார்டில் வந்து என் நம்பரை வச்சு நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்னோட அம்மாவோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு வச்சு லாகின் பண்ணணும். எங்கள் அம்மாவோட ஆதார் கார்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா போட்டு லாகின் பாஸ்வேர்டு வரும். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ உள்ள லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது அட்ரஸ் அப்டேட் அப்படின்றது. அதனால் இந்த அட்ரஸ் அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன காமிக்குது, அப்டேட் அட்ரஸ் யூஸிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி மெம்பர் பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபேமிலி மெம்பர் பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகண்ட்டோட, அதாவது எங்கள் அம்மாவோட கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத இங்கே காமிக்கும். இப்போ யார் நம்பரை வச்சு, யார் ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். இப்போ என் நம்பரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றனால என் நம்பரை வச்சு நான் கொடுக்குறேன். இப்போ என் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்ன அப்படின்றத எனக்கு காமிச்சிடும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த அப்ளிகண்ட்டுக்கு என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ என்னோட இதில் இருந்து பார்க்குறப்ப எனக்கு இவங்க அம்மா, அதனால் நான் வந்து மதர் அப்படின்னு நான் சூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் ஸ்டேட்மெண்ட்டு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ்க்கு முன்னாடி கேர் ஆஃப் அப்படின்னு போட்டு யார் ஆதார் கார்டை வச்சு நம்ம பண்ணுறோமோ அவங்க பேர் அதில் வரும். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பேமெண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிடுங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களோட பேஜுக்கே வந்து அது ரீடைரக்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்ஆர்என் நம்பரை என்னோட ஆதார் கார்டோட லாகின் வச்சு நான் என்ட்ரு பண்ணுவேன். என்ட்ரு பண்ணி அதில் போய் இந்த எஸ்ஆர்என் நம்பரை கொடுத்து நான் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். இப்போ இருக்கிற ப்ராசஸே வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன அப்படின்னா யார் நம்பரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னோட ஆதாரோட லாகின் ஐடியில் போய் இந்த நம்பரை போட்டு அவங்களுக்கு அப்ரூவல் அப்படின்றத நான் கொடுக்கணும். கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு, எங்கள் அம்மாவோட ஆதார் கார்டு வந்து என் அட்ரஸுக்கு அது அப்டேட் ஆகிரும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னோட லாகினில் நான் லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆதார் ஐடியை வச்சு நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ இதில் எங்கே போகணும் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்றத கேட்கும். நம்ம ஏற்கனவே எஸ்ஆர்என் நம்பர் என்னன்றதை பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட எஸ்ஆர்என் நம்பர். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த எஸ்ஆர்என் நம்பர் போட்டு முடித்தோடனே அவங்களே வந்து என்ன அப்படின்றத காமிச்சிருவாங்க. கடைசியில் இப்போ உங்கள் அம்மாவோட அட்ரஸ் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும் அப்படின்ட்டு இங்கேயும் காமிக்கிறாங்க. இது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லீகல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இங்கே அக்செப்ட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் கன்சென்ட் டு ஷேர் யுவர் அட்ரஸ் அப்படின்ற காமிக்கிது. ஆமாம், எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா திருப்பி கோ டு டேஷ்போர்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொத்த ப்ராசஸும் முடிஞ்சு. இப்போ அந்த ஆதார் கார்டு வந்து அதுவே அப்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து எங்கள் அம்மாவோட லாகின் ஐடியில் நான் இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி அட்ரஸ் மாறி இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு, அப்புறம் மனைவி, இல்லை அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லா பேத்துக்குமே இந்த மாதிரி உங்களால் மாற்ற முடியும். வெறும் 75 ரூபாயே இந்த ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக முடிச்சிட முடியும். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.